Welcome to HTAS channel. இந்த வீடியோல 10th standard scienceல chemistryல unit 7 atoms and molecules இந்த லெசன்ல உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். நாம ஏற்கனவே நிறைய சம் இந்த லெசன்ல உள்ள எக்ஸாம்பிள் சம் நிறைய வீடியோவா பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த லெசன்ல நிறைய எக்ஸாம்பிள் சம் இருக்கு. அதனால நான் தனித்தனி வீடியோவா ஒரு மாடல் சம்மையும் தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படின்னா அடுத்தடுத்த சம் ஈஸியா புரியும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த வீடியோல லாஸ்ட் இந்த லெசன்லயே லாஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சால்வ்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 102ல லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் காம்போசிஷன். இந்த மாடல் சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 98லயே இருக்கு. இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 98ல இந்த சம் பார்த்தோம். இந்த சம் மீத்தேனை வச்சு பார்த்தோம். இந்த வீடியோக்கான இந்த சம்ம நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்கையும் நான் கமெண்ட்ல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, அதை பாருங்க. இந்த சம்ம நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. CH4 மீத்தேனை வச்சு பார்த்தோம். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கடைசி எக்ஸாம்பிள்ல வேற ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சம்மு சேம். இதுல கார்பனுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஹைட்ரஜனுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் மீத்தேன்ல. அந்த சம்ல ஒன்னுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம அந்த சம்ம பார்ப்போம். நான் ஏன் மாடல் எல்லாம் சேர்த்து சொல்றேன்னா, இந்த மாடல் அது கூட சேர்த்து நீங்க படிக்கணும், அதுக்காக தான் அது மாதிரி சொல்றேன். இப்ப கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் கம்போசிஷன், பெர்சன்டேஜ்னாலே பங்குன்னு அர்த்தம். இப்ப H2SO4ன்றது மொத்தமான இது, அதுல சல்பருடைய பங்கு எவ்வளோ, சல்பர் S உடைய பங்கு எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், பெர்சன்டேஜ் ஆஃப் சல்பர் இன் சல்பர். H2SO4னா சல்பியூரிக் ஆசிட், அதுல சல்பருடைய பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப மேல எது கேக்குறாங்க, சல்பர் கேக்குறாங்க, அதோடைய மாசம் மேல எழுதிக்கணும். டிவைடட் பை மாஸ்னா அட்டாமிக் மாஸ்னு அர்த்தம். இங்க டிவைடட் பை H2SO4 மொத்த மோலார் மாஸ் எழுதணும். மோலார் மாஸ், மோலார் மாஸ்னா H2SO4க்கு முன்னாடி எதுவுமே இல்ல, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மோலார் மாஸ் H2SO4க்கு கண்டுபிடிச்சு அதை எடுத்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணும், இன்டூ 1ன்னு அர்த்தம். அப்ப 98 வந்தா 98 போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இதை நிறைய சம்ல பார்த்தாச்சு. 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 2 into 1, 1 into 2 போடலாம், 2 into 1 போடலாம். சல்பருக்கு 32, 1 into 32, சல்பர் 1 தான் இருக்கு. ஆக்சிஜன் கீழே 4 இருக்கு, அப்ப 4 into 16. S கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 into 2 2, 32 into 1 32, 16 into 4 64, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 98. இப்ப 98ன்றது டினாமினேட்டர்ல போடணும். நியூமரேட்டர்ல சல்பருடைய மாஸ் இங்கே நம்ம பார்த்தோம், சல்பருக்கு மட்டும் 32 போட்டாச்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இன்டூ 100 ஏன் போட்டிருக்கோம், பெர்சன்டேஜ் வந்ததுனால. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்சர் 32.65% வருது. இப்ப இதுக்கு பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். உங்க புக்ல அதெல்லாம் கேன்சல் பண்ணிலாம் காமிக்க மாட்டாங்க, அதனால தான் நான் அதை தனியா எடுத்து உங்களுக்காக சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். 32 divided by 98 into 100, இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ல கொடுத்திருந்தாங்க. இப்ப 32வும் கடைசியில ஈவன் நம்பர்ல முடியுது, 98ம் கடைசியில ஈவன் நம்பர்ல முடியுது. அதனால 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 16 2s are 32, 4 2s are 8. அப்ப 9 வந்திருக்கு, 1 ரிமைண்டர். 1 கூட 8 சேர்த்தனா 18 ஆயிடும். ஆட் பண்ணக்கூடாது, பக்கத்துல அப்படியே எழுதணும், இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 9 2s are 18. இப்ப 16 divided by 49, வேற எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால 16 divided by 49 டிவைட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப 16ஐயும் 49ஐயும் டிவைட் பண்ண போறோம். 16 உள்ளார எழுதிக்கிட்டோம், 49 வெளியே எழுதிட்டோம். 16ன்றது 49 விட கம்மி, அப்ப இன்னொரு 0 சேர்த்துக்கணும். அப்ப 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும், டெசிமல் பாயிண்ட். இங்க 0 சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா சேர்த்தோம், அதனால 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும். அப்ப 49 டேபிள் 1 into 49 equal to 49, 2 into 49 98, அது மாதிரி எழுதி பாருங்க. அது மாதிரி எழுதி பாத்தீங்கன்னா 160 கிட்ட 3 into 49 147. இதுக்கு ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 13, அது கூட ஒரு 0 சேர்க்கணும். இப்ப 130 வந்துருச்சு. 2 into 49 98, அதை சப்ட்ராக்ட் பண்ணா 32. 32ன்றது 49 சின்ன நம்பர், அது கூட இன்னொரு 0 சேர்த்துக்கணும். 6 into 49 பண்ணீங்கன்னா 294. இதை சப்ட்ராக்ட் பண்ணா 26 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 26ன்றது 49 விட கம்மியான நம்பர், அப்ப 26 கூட ஒரு 0 சேர்த்துக்கணும். 26 கூட 0 சேர்த்துட்டோம்னா 5 into 49, 5 into 49 போட்டோம்னா 245 வரும். அதுக்கு ரிமைண்டர் அது மாதிரி போட்டுக்கிட்டே போலாம் கடைசி வரைக்கும். ஆனா நம்மளுக்கு இது வரைக்குமே போதும். 3265, 0.3265 கண்டுபிடிச்சாச்சு. அந்த 0.3265 இங்க நம்ம இதை தான் டிவைட் பண்ணி இப்ப பார்த்தோம்.
அதுக்கு பதில 16 டிவைடட் பை 49க்கு பதில 0.3265 போட போறோம் இன்டூ 100. ஏன்னா 100 இங்க இருக்கு பெர்சன்டேஜ்ன்றதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 0 இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்றதுனால 2 பொசிஷன் ரைட்ல மூவ் ஆகணும். மல்டிப்ளைனா 2 பொசிஷன் ரைட்ல மூவ் ஆகணும். 2 0 இருக்கு, அதனால 2 டைம் மூவ் ஆகணும். இதே 3 0 இருந்தா 3 டைம், 1 0 இருந்தா 1 டைம். 2 0 இருக்கு, 2 பொசிஷன் மூவ் ஆனோம்னா 32.65 கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 32.65% இருக்கு. இதோட இந்த லெசன்ல உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துட்டோம்.